Hey all, good morning everyone. Happy Wednesday morning breakfast. ஆனியன் பரோட்டா பண்ண போகிறேன். ஆனியனை 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொட்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகா இதில் போட்டு உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி அப்புறம் கரம் மசாலா ஓமெல்லாம் போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுட்டு ரொட்டி மாதிரி இட்டுட்டு பண்ண வேண்டியது தான். ஈஸி, ரொம்ப சிம்பிள் டிஃபன். ரொட்டி மாவில் கோதுமை மாவில் உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி அப்புறம் கரம் மசாலா ஓமம் எல்லாம் போட்டிருக்கேன். ஒன்றா கலந்துட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சோம்னா ரெடி ஆகிடும். அரை மணி நேரத்தில் 15 நிமிஷத்தில் கூட பரோட்டா பண்ணிடலாம். ஆனியன் பரோட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டா பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. இப்போவே உப்பு இப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வந்து திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேகட்டும். முக்காலமாக பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. மாவே சூப்பராக டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்ட் பார்த்தேன், உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டேஸ்டியான ஆனியன் பரோட்டா ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிள். இது ஒன்றுமே இல்லைனா கூட ஒரு வெங்காயம் இருந்தால் ஒரு பரோட்டா பண்ணிடலாம். பச்சை மிளகா கொத்தமல்லி ஓமம் உப்பு காரம் போட்டு நீங்கள் அதில் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தேங்க்ஸ் மச் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டைம் பண்ணுங்கள். ப்ளீஸ் பண்ணாதவங்க. நான் ஆனியன் பரோட்டா ரெடி எடுத்து இதை விட தொட்டுக்க தக்காளி வதக்கலாம், மாங்காய் தொக்கும் இருக்குது, தொட்டுன்னு சாப்பிட்லாம். இந்த இதில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அகைன் ஃபார் வாட்சிங்.